இருக்கும் மற்ற கிளைண்ட்டுக்கு வரது டிஃப்ரெண்ட். இங்க உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இது அதுதான் இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து எங்களுக்கு நல்லா பெஸ்ட்டான பில்டிங்கு, பெஸ்ட்டான கிளைண்ட். இப்போமா 12 வருஷம் ஆச்சு. ஆமா, இப்போ அது அப்பா வந்து பார்த்தாச்சு. வந்ததுனாக்கா என்ன சொல்லுவாங்க, ஓ நீ என்கிட்ட வேலை செஞ்சியா, சரிப்பா அப்படி சொல்லுவாங்க. இப்போ அப்பா வந்தாச்சு, நம்மளை பார்க்கல, நல்லா கட்டி தழுவி இருக்கிறாங்க. அந்த ஒரு அன்பு தான் நமக்கு வந்து வேணும். இப்போ வந்தாச்சுனாக்கா, அப்படியா நீங்கள் இங்கே வேலை செஞ்சீங்களா, சரிப்பா தண்ணி வேணுமா குடிச்சுட்டா சரி போயிடுவாங்க அப்படி சொல்லி. அதேமாரி நாங்களும் வந்து அதுமாரி கிளைண்ட்கிட்ட போகணும். இல்லைங்க முடிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான். இதுமாரி வரோம் போகிறோம்னாக்கா நமக்கு அந்த கிளைண்ட் பிடிச்சிருக்குது அவங்ககிட்ட. மற்றபடிலாம் வந்து நாங்கள் எவ்வளோ பில்டிங் கட்டிருக்கோம், அது பக்கத்தில் கூட அந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தோம் அவங்களுக்கு. அந்த கார்னர் செஃப்குமார் பில்டிங் இங்க அடுத்ததா. ஆமா. என்ன பண்ணீங்க? மேல ஆமா செகண்ட் ஃப்ளோர். இப்போ நான் உங்ககிட்ட யாருனே தெரியாது, எங்களை அவங்களுக்கு யாருனே தெரியாது, அவங்களுக்கு யாருனே தெரியாது. இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பார்த்து நீங்களே யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அப்பா மட்டும் தான் தெரியும். கரெக்ட். நான் இங்க வாங்க வருவேன், அப்புறம் வேலை நடந்துதா மாத்திரம் பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு டைம் வந்தாங்க, அப்போ சொன்னாங்க அவங்க அப்பா இட்டுட்டு வந்தாங்க, அவங்க தான் என் டாக்டர், அவங்க தான் பிரபா, அவங்களுக்கு தான் இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. இந்த பூஜை போட பார்த்து மட்டும் நீங்கள் வந்துருந்தீங்க, அப்போ பார்த்தோம். பூஜை பண்ணுறது பூமி பூஜை. ஆமா, பூமி பூஜைக்கு வந்துருந்தீங்க. பூமி பூஜைக்கு நாங்கள் தான் பண்ணோம். பூமி பூஜைக்கு வந்தோம். இது மாதிரி ஒரு கிளைண்ட் இருக்கு பார்த்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கு பார்த்து தான் வரும். இப்போ நாங்கள் நிறையா பில்டிங் கொடுத்துருக்கோம், அங்கே போகவே யாருக்கு பேச்சு கூட இல்லை, பார்த்தாக்கா ஆய் கூட சொல்ல மாட்டாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிறதால நம்ம இங்கே இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இல்லை வேற யாராவது எங்களை அதுமாரி கூப்பிட்றாங்கன்னா கூட நாங்கள் இன்னொரு பண்ண மாட்டோம். அதுமாரி பரவாயில்லைங்க, நாங்கள் அது தேங்க்ஸ். நான் நினைச்சிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை பாவம் ஒரு நாள் அவங்களுக்கு அன்னைக்கு வராங்களேன்னு நினைச்சுவேன். நைட்டு ஃபுல்லாக விவசாயம் அவங்களுக்கு சவுக்கு. அது இப்போ வந்து தண்ணி பாய்ச்சி கல் பாருங்க தூக்கம் எனக்கு. தூக்கம் நைட்டு கூட 2 நாளாக விவசாயம் பண்ணுறது வந்து ட்ரீ போடுறோம். இன்னைக்கு இப்போ சவுக்கு நடணும், நாளைக்கு நடுவோம், இல்லை நாளைக்கு நடுவோம். பாதி தண்ணி பாஞ்சின்னு இருக்கு கொல்லியில. அம்மா அப்பாவே விட்டுட்டு வந்துட்டாரு. சரி சார் சொன்னாங்க ஏன்னா ஒரு 1 hour போய் செல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவரு அது ஏதோ இல்ல பயங்கர தோட்டம் இருக்கு எனக்கு. ஃபுல் நைட்டு தூங்கவே இல்லை. வேணா கூட நீங்க அப்புறம் வந்து நாங்க எப்படி நாங்களும் கொஞ்சம் ரெடியா இருப்போம் வருவோம். இல்ல தேங்க்ஸ் பா வந்தது. அதே நான் பிரவீன் பாய்ட்ட சுப்ரீதிக்கு சொல்லிருந்தேன், அவங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு அவங்க பிரவீன் பாய்ட்ட சொல்லிட்டாங்க. பிரவீன் பாய் நேத்திக்கு சாயந்தரம் வந்து இன்னைக்கு வர போறாங்க அப்படின்ட்டாங்க. சரி நன்னா வாங்க, ஏன்னா நான் சொல்லிருந்தேன் கேட்டாங்க எங்களுக்கு டைம் எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி நாங்க ஒரு 10 o'clock வரோம், ஒரு 1 தானாக்கா ஒரு 11 o'clock பேக்கப் பண்றோம். அது மாதிரி ஏன்டா அப்படி சொல்லல, சார் வந்து 1 மணி வரைக்கும் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. அப்படி சொல்லுங்க. எங்க சண்டே கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணதே வந்து 1 hour தான், நீங்க ஜஸ்ட் போயிட்டு இன்னும் பாருங்க அப்படி. அவர் நீங்க எப்படியாவது வந்துட்டு வந்து பண்ணிட்டாங்க. இல்ல நீங்க அது மாதிரி இல்ல 1 hour 2 hour நம்ம சென்ட் பண்ணணும்னு சொல்லி இருந்தா அதுக்கேத்த மாதிரி நான் டைம் நம்ம ஒர்க் மாத்தி இருக்கோம். கொஞ்சம் கிளியரா, ஏன்னா நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 1 மணி நேரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால 10லேருந்து 1 மணி வரைக்கும் அங்க இருப்பாங்க. சார் என்ன சொல்லிட்டாங்க 1 hour சரி எல்லாருக்கும் ஒரே டைம் சேம் டைம் கொடுப்பாங்க. அது ஏதோ கன்ஃபியூஷன். சரி நெக்ஸ்ட் டைம் நீங்க யார் நம்பர் வந்து அப்பா கிட்ட பில்டிங்ல இருந்து இருக்கு ஒரே நம்பர் தான். சரி நம்ம இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் புரியுது, என்ன எதை பத்தி பேசலாம், என்னென்ன இது இருக்கு, எதை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா நம்ம அதுதான் வந்து அதெல்லாம் ஒரு ஐடியா இன்னைக்கு தான் கிடைக்கும், பேசச்சு தான் கிடைக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து இப்ப என்ன சொன்னாங்கன்னா எந்த வித இன்ஃபர்மேஷன் இல்லாம ஜஸ்ட் நீங்க போங்க. ஆமா அது ஓகே, ஏன்னா என்கிட்டயும் அப்ப கொடுக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. இது மாதிரி அந்த நீங்க பிசிக்கல்ல என்ன வொர்க் பண்ணிருக்கீங்க அத பத்தி உங்களை கேட்பாங்க, நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணனும்.
அது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னாக்கா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வந்திருப்போம். கொஸ்டினுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒன்று சேர்த்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நம்ம அதை மூளையில் ஏற்றுக்கோம். அடுத்த டைம் என்ன சொல்ல போறீங்க, நம்ம கரெக்டான நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஒத்து வருமா? ஞாயிற்றுக்கிழமை தான் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எது ஒத்து வருமோ அப்படி பண்ணலாம். அது எனக்கு ஒன்றும், ஏன்னா நம்ம பிளான் பண்ணணும் அவ்வளோதான். இவங்க வேற இடத்துல இருந்து வருவாங்க, அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இப்போ இஷ்டம் என்னன்னா, இந்த ஒரு புஸ்தகம் வரணும்னா அதுக்குள்ள என்ன மாதிரி புக்குக்கு நம்ம என்ன தேவைப்படுது, ஆமா, அது வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி வேணும். ஆமா. ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டில் என்னோட இஷ்டம் என்னன்னா, நான் சுப்ரீத்திட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த வீட்டில் யார் யார் வேலை பண்ணாங்களோ, என்னென்ன வேலை பண்ணாங்களோ எனக்கு ஒரு லிஸ்ட்டு பண்ணிடுங்க. நம்ம எல்லாரோடையும் பேச முடியாது, ஏன்னா அந்த மாதிரி சில பேர் இங்க இருக்காங்க, அதெல்லாம் எல்லாரோடையும் பேச கூட தேவை இருக்காது. சில பேரோட என்ன சொன்னாங்க, அந்த லிஸ்ட் வந்து அந்த புக்ல போட்டுருவோம். இந்த புக்ல இந்த வீட்ல அப்படின்னு ஒரு 2 பேஜ் வந்துடும். அந்த பேஜ் எல்லாரோட பேரும் வரும். அவங்க இப்போ இவர் வந்து மேஸ்திரி, இவர் வந்து கார்பென்ட்ரிங் பண்ணாரு, இவர் இந்த வேலை பண்ணாங்க அப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட் வரும். அட்லீஸ்ட் பேர் வர மாதிரி ஒரு தயார் பண்ண சொல்லியிருக்கேன் சுப்ரீத்திட்ட. அது அந்த பேரான புஸ்தகத்தில் வந்துடும். பேசலைன்னா கூட அவங்களோட எல்லாரோடையும் பேச முடியாது, அதான் புஸ்தகத்தில் போட்டுருவோம், நேம் வந்துடும். அந்த ஸோ அதை தவிர பிக்சர், ஃபோட்டோ என்ன எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம பேஜ்லேருந்து என்ன வருது அதெல்லாம் வச்சுட்டு அதை எழுதி, அதை ஒரு கதை மாதிரி எழுதி அதை போட்டுருவோம். இதை தவிர இப்போ உங்ககிட்டயே நான் இப்போ சப்போஸ் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு புஸ்தகம் பண்ணுறதா யோசிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதில் என்ன இருக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஐடியா என்ன? இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வந்ததுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கணும், உங்களோட ஐடியா என்ன வருது? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. இதை நீங்களுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா இது மாதிரி ஒரு வரும், ஒரு ஐடியா வரும். சொல்லுங்க, அடுத்த வாரம் திரும்பி பேசி நீங்கள் இன்னும் யோசிச்சு கூட சொல்லலாம். கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம பேட்டி எழுதி கொடுக்குறது கரெக்டாக கொடுக்கலாம். சரி, நீங்கள் இப்போ ஒரு புக்ஸ் ஒன்று போகிறோம்னாக்கா நேச்சுரல் வந்து கொஞ்சம் இருக்கணும். என்னது நேச்சுரல்? அதாவது அந்த பில்டிங்கினுடைய சப்போர்ட் என்னவோ அது கொடுத்துருக்கணும் நமக்கு அந்த புக்ஸில். இப்போ நேச்சுரலாக ஒரு மரத்துல இருந்து ஒரு பழம் வருது, அதை நம்ம அதை போட்டோ எடுத்தால் அந்த மரத்தினுடைய பழம், அது மாதிரி பார்த்து இந்த பில்டிங்கில் வந்து இதுதான், இதனால தான் அந்த பில்டிங்குடைய ஸ்ட்ரென்த் இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்டோரிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. சரி, அது மாதிரி பண்ணாதான் அது ஸ்டோரி. என்ன அர்த்தம் புரியல. அடிப்படையாக தன்மை சொல்கிறாங்கன்னா ஒரு கதைக்கான ஒரு ரோல், அது ரோல் மாடல்லாம் அவர் சொல்கிறது ஒரு அடித்தளம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொல்றல, இப்போ ஒரு கிளைண்ட்டும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்படின்ற பார்த்து நம்ம ஸ்டோரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரியா இருக்கும். அடுத்தவங்க வந்து அதை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம புக்கு ஒன்று போடுறோம்னா அந்த புக்கை வந்து சரி பரவாயில்ல, அவங்க நல்லா போட்டிருக்காங்க, அந்த புக்கு வெரி குட் புக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு நம்ம அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்கணும், அதனுடைய நல்ல கருத்துக்கள். ஒரு பில்டிங்கினுடைய இந்த பில்டிங் பற்றி பேச போனால் அந்த பில்டிங்குடைய கிளைண்ட்டு, அந்த பில்டிங்குடைய ஆர்கிடெக்ட், அவங்களாம் எப்படி அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, அதே டிசைன் நல்லா அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியான இது. அது மாதிரி வந்து இது மாதிரி குவாலிட்டி பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஒரு பில்டிங்கு அப்படின்னு ஒரு புக்கு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த புக்கில் இப்போ நீங்கள் சில பேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்கள் நிறைய வேலை பண்ணியிருப்பீங்க. நம்ம தான் வந்து அந்த இது பில்டிங் இது கடைகாலில் இருந்துட்டு ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம நீங்கள் இருந்தீங்க. சப்போஸ் கார்பெண்டர்ஸ் வந்து அந்த ஜஸ்ட் கார்பெண்டர் வரும், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எல்லாரோட பேரும் இருக்கும், பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர், 10 கூட இருக்கலாம், நீங்க தான் சொல்லணும். பட் ஒரு 5-6 பேர் நிறைய ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் வேலை பண்ணாங்க. சில பேர் இப்போ நீங்க கொஞ்சம் பண்ணீங்க, அந்த கதை கொஞ்சம் எடுத்துப்போம், அது அங்கங்க வரும்னு வச்சுக்கோங்க. பட் சில பேர் நீங்கள் இப்போ 2 வருஷம் ஃபுல்லாக வேலை பண்ணவங்கள பற்றி ஒரு 2 பேஜ் எழுதணும்னு சப்போஸ் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த 2 பேஜில் உங்களை பற்றி என்ன எழுதணும்? நீங்கள் சொல்கிறத எழுதலாமா? நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ, எனக்கு நான் அங்கே போய் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அதை பற்றி எழுதலாமா, இல்லை வேற என்ன எழுதலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம என்ன பண்ணோமோ அதை மட்டும் தான் எழுதணும், அது ஓகே. பட் நீங்கள் சொல்கிறத தானே எழுதணும், இல்லை மற்ற பேரை சொல்லணுமா? 2 பண்ணலாம். இப்போ எல்லாரும் வர மாதிரி இருந்தா அடுத்தவங்க சொல்றதை வச்சு எழுதணும். இப்போ அவங்க யாரும் வரல அப்படின்னாக்கா யார் ஒரு 2 பேர் வராங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எழுதணும்.
ஸோ இப்போ நீங்க அதை யோசிச்சு இதை ஒன்று யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க என்னென்ன இங்கே பண்ணீங்க அது கொஞ்சம் இன்னைக்கு ட்ரையல் பண்ணலாம். நம்ம அதை எடுக்கிறது இப்போ அந்த இது சர்க்கிளை பற்றி சொல்லியிருக்கீங்க, அந்த படிக்கட்டு பற்றி சொல்லியிருக்கீங்க, ப்ளஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு அப்புறமா ஞாபகமாக வரலாம். அது அப்புறமா நம்ம இன்னொரு தடவை ஒழுங்காக பார்த்து பேசி அதை எழுதலாம். பட் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும். இது ஒரு கேள்வி நீங்கள் யோசிக்கணும். இன்னொரு கேள்வி என்ன யோசிக்கணும்னா, இப்போது இந்த வேற யார் யார் என்னென்ன பண்ணாங்க அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஸோ சப்போஸ் இப்போ நீங்களும் ஒரு கார்பெண்டரும் ஏதோ வேலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே இல்லை, அதனால உங்களுக்கு தான் அந்த கதை பண்ண தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சப்போஸ் நீங்களும் அவங்களும் இந்த வேலை பண்ண பார்த்தீங்க, ஆரம்பத்தில் இப்படி யோசிச்சிங்க, ஆனால் வேலை பண்ண 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல, கொஞ்சம் கஷ்டமாக வந்தது. அப்புறமா அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக பண்ணுற வேலை இல்லைல்ல. இதானே இப்போ நம்ம ஒரு ஐடியா முதல்ல வந்திருக்கோம். இப்போ எனக்கும் நீக்குமே நிறைய அப்பெல்லாம் சண்டை வரும். அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன். நான் சொன்னது அவருக்கு புரியாது, அவர் சொன்னது எனக்கு புரியாது. ஹாலில் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டிசைன் மாதிரி அந்த ராடில் போட்டாங்க. நீல் சார் எந்த ஹால்? இந்த நம்ம உள்ள போயிட்டு அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்படியா இருக்கலாம், நிறைய அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அது ஸ்டீல்ல வந்துட்டு ஒரு மாதிரி இந்த சிக் சாக் பிரேக் மாதிரி அப்படி போட்டு அந்த வால்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க வீல் சார். ஆமா. அது நீங்க டிசைன் அனுப்புறப்ப என்ன சொல்லிருக்கீங்க, அது இல்ல நல்லா இல்லை எனக்கு, அது எதுக்கு நீங்க அதை பண்ணீங்க இருக்கலாம் அந்த மாதிரி அப்பா சொன்னாங்க. அவரு நீல் சார் மட்டும் அது மாதிரி பண்ணிட்டாங்க, மகனுக்கு அது பிடிக்கலப்பா, அதை எடுத்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். அதெல்லாம் இப்போ யோசிக்கணும்னா கொஞ்சம் நமக்கு இது மாதிரி நாங்கள் பில்டிங் பற்றி கேட்க போகிறோம், நீங்கள் என்ன கரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொன்னதா நம்ம அந்த பொசிஷனுக்கு நீங்க இது யோசிச்சு வைங்க. இது ரெண்டாவது கேள்வி. முதல் வந்து நீங்க பண்ண வேலை அதை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா வந்துட்டு நம்ம வீட்டில் மட்டும்தான் அந்த பாத்ரூம்ல அந்த சேர் பெஞ்ச் மாதிரி இருக்கும். நம்ம வெளியில அது மாதிரி பெஞ்ச் இருக்கும். மற்ற யார் வீட்லேயும் அது மாதிரி பெஞ்ச் இருக்கு. சும்மா தான் ஒரு இது மாதிரி சோஃபா போட்டு தான் ஒன்று முடியாதவங்க குளிக்கிறாங்க, சிட்டிங் பண்ணி குளிக்கிறாங்கனாக்கா பிளாஸ்டிக் சேர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மட்டும்தான் வந்து ஆர்சிசிஸில் போட்டு யூஸ் பண்ணுறோம். வாஷ் பேஷனுக்கு அதுவும் வேற வித்தியாசம். ஆர்சிசிஸில் எந்த வாஷ் பேஷன் வைக்கிறது, அந்த சிட்டிங் வாஷ் பண்ணுறது அது மாதிரி இருக்கு. மற்றதுனாக்கா சும்மா ஜஸ்ட் ஆங்கிள் வச்சுட்டு வாஷ் பேஷன் வச்சுருவாங்க, அது மேலே ஒரு கிரானைட் போட்டு விட்டுருவாங்க. இப்போ வந்து நமக்கு ஆர்சிசிலே வந்துட்டு வாஷ் பேஷன் கட் பண்ணி உள்ளே வச்சு நம்ம கட் பண்ணி அது மாதிரிலாம். அதான் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ டக்குன்னு கேட்கறதால அது நம்ம ரொம்ப லாங் லைஃப் ஆயிருங்க. எனக்கு வந்து உங்ககிட்ட இந்த கேள்வி தான் கொடுக்கணும்னு எனக்கும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். அதனால ஒரு மீட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு டச்சில் வந்து ஒரு இது இருக்கும், அப்புறமா நமக்கு ரெண்டாவதாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், அன்னைக்கு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து சொன்னீங்க, அதையா நீங்கள் பண்ணல அப்படி கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஒன்று வந்து என்னோட கேள்வி, நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்ன, அது ஏன் வித்தியாசம் அதையும் சொல்லணும் எங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம இன்னொருத்தர் வீட்டில் போய் பார்க்கச்சு கவனிக்கிறது கூட இல்லை இல்லையா, அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு ரூம்ல என்ன வித்தியாசம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுதான் வித்தியாசம் இந்த வீட்டில். ஏன் இது வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இப்போது நீங்கள் இந்த மற்ற பேரோட இங்கே வேலை பண்ணச்சு, நான் இப்போ நீலுக்கும் இப்போ எனக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கும். இப்போ இந்த ஆக்சுவலி இப்போ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பண்ண போகிறச்சே தான் இன்னும் கொஞ்சம் ஏதானும் புரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த கிரானைட் இப்போ டைல்ஸ் இங்கே போட்டுருக்கீங்க, கீழே வந்துட்டு அந்த கடப்பாக்கல்ல போட்டுருக்கீங்க. கடப்பாக்கல்ல வந்துட்டு திருப்பி நைஸ் பக்கம் போட்டிருக்கணும். ஆமாம், அது அப்பயே நான் அப்பா கிட்ட சொன்னேன், இது மாதிரி போடுங்க சார், அப்போதான் க்ளீன் பண்ணுறதுக்கோ எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னா. அது நீல் சார் என்ன சொன்னாங்க, அது வந்தாக்கா கால் சிலிப்பு இருக்கும், நீங்கள் ஒரு டிசைன் வேணும், இப்படி அந்த ஆப்போசிட்டை திருப்பி போடுங்க, லெஃப்ட் சைடை வந்து டாப்பில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அப்பாவுக்கு இப்போ க்ளீன் நீங்கள் வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் மாதிரி இருந்தது.
அது ஜஸ்ட் அழுக்கு போய் வச்சுனாக்கா வராது. சீக்கிரம் வராது. correct. வராது. அது வழுக்காம இருக்கு. ஆமா. அது இல்ல, அது relevant தான். இல்ல, ஆனா tiles இப்ப போட்டா கூட தான் வழுக்கும். இல்ல இது டைல்ஸ் வந்து நான் அவசரத்துல போட்டேன். எனக்கு இஷ்டம் இல்ல இது. இது வந்து ஜெராமிக்ஸ் மாதிரி போடணும். இது எனக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்ல. இது அப்போ வந்து அவங்க வேலையை முடிக்கணும்பா. வேலையை ஆமா, இழுத்து இழுத்து ஒரு சின்ன இந்த